சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ புரட்டாசி மாதம் தொடங்கிட்டு ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை வரப்போகுது. எல்லாரும் விரதம் இருக்குது, பெருமாள் கோயிலுக்கு போகிறது, இது மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் விடுவோம். அப்புறம் மகாலய பட்சம் தொடங்கினதுனால முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு இருப்போம். பெரும்பாலான குடும்பங்களில் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வீட்லேயும் செய்ய மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு வரக்கூட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி யாராச்சும் சாப்பிடணும்னு, குழந்தைங்க சாப்பிடணும், வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடணும்னு விரும்பினா ஹோட்டல்லையே சாப்பிட்டுக்குங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்டாசியில் நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, ஏன் புரட்டாசி மாதம் நம்ம நான்வெஜ் சாப்பிடாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆன்மீகமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் மாதங்கள்லயே புரட்டாசி மாதம் புண்ணியமான மாதமாக இருக்கு. அது ஏன் அப்படின்னா, பெருமாளுக்கு உகந்தது, ரொம்ப சிறப்பு மிக்க மாதமா இருக்கு. இந்த மாதத்துல மழை துவங்குற மாதமாவும் இருக்கு. அதுலயும் புதன் கிரகத்துக்கு உகந்தது. ஏன்னா புதன் கிரகம்னா பெருமாளோட அம்சம். புதன் பகவான் சைவ கிரகம். புரட்டாசி மாதம் அப்படின்னாவே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம புத பகவான மகாவிஷ்ணுவின் ஸ்வரூபமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். புரட்டாசி மாதத்துல நம்ம மாசம் ஃபுல்லா விரதம் இருந்து நம்ம பெருமாளை மகாவிஷ்ணுவை வழிபட்டோம்னா குலதெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூர்ணமா பெருமாளனா யாரு? செல்வத்துக்கு அதிபதி, செல்வம் கொளிக்கும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரட்டாசியில விரதம் வந்தோம்னா நமக்கு செல்வ வளமும் கிடைக்கும், துன்பங்கள் நம்மளை விட்டு விலகும் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல சொல்றாங்க. பெருமாள் கோயில்ல கொடுக்கற துளசி தீர்த்தம் அவ்வளவு சிறப்பு மிக்கதா இருக்கும். அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சோம்னா நம்மளோட உடல் உஷ்ணம் குறையும். சனிக்கிழமை 4 சனிக்கிழமை மகாலய அமாவாசை வர வருது. இந்த புரட்டாசி மாதத்துலதான் எல்லாரும் விரதம் இருந்து வழிபட்டு முன்னோர்களோட ஆசியும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி குலதெய்வத்தோட அருளையும் பரிபூர்ணமா பெறணுங்கிறதுக்காக தான் புரட்டாசி மாதம் சைவம் சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துல இருக்கு. எல்லா குடும்பத்திலையும் கடைபிடிச்சுக்கிட்டு வர்றாங்க. புரட்டாசி மாசத்துல தான் வெப்ப காற்று குறைந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல நம்ம பூமி சூடாகி இருந்த பூமி அந்த மழை தண்ணி படும்போது அந்த சூட்டை கிளப்பி உஷ்ணத்தை உருவாக்குமா. அந்த நேரத்துல நம்ம மாமிசம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல பல உபாதைகளை உருவாக்கும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த உஷ்ணங்கிறது என்னன்னா அக்னி வெயில கூட மோசமானதாமா. அந்த நேரத்துல நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு சூடாகி நம்மளோட ஹார்ட் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருமாமா, மூச்சு வாங்குறது அதிகரிக்குமாமா. அதனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வயிறு சம்பந்தமான கோளாறுகளையும் பல கொண்டு வந்துரும் அப்படிங்கிறாங்க. இந்த புரட்டாசி மாசத்துல சூரிய பகவானோட ஒளியும் நம்ம மேல படுறது ரொம்ப குறைஞ்சு போயிடும். இந்த பூமியோட இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வயிற்றுல ஜீரணமாகிற சக்தி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகிறதும் குறையிறதும் இருக்கு. அதனாலதான் வயிற்று பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால, அப்படி ஜீரணமாகிறது குறையறதுனால கெட்ட கொழுப்பு உடம்புல சேர்ந்துரும். அந்த சமயத்துல நம்ம நான்வெஜ் அதிகம் சாப்பிட்டோம்னா இது மாதிரி கொழுப்பெல்லாம் அதிகமாயிரும், ஹார்ட் அட்டாக் வரும். அப்படிங்கிறதுனாலதான் நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாதுன்னு அறிவியல் பூர்வமா சொல்றாங்க. இந்த புரட்டாசி மாதம் திருப்பதி வெங்கடாஜலபதி ஏழுமலையானுக்கு பெருமாளா கும்பிடுற சென்றாய பெருமாள், இது போல எல்லா பெருமாள் கோயிலையும் சிறப்பான வழிபாடு நடந்துகிட்டு இருக்கோம். இந்த திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு உகந்த மாதமான புரட்டாசியில விரதம் இருந்து தீப வழிபாடு, நெய் விளக்கேற்றி வழிபடுறது சிறப்பு. பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கிட்டு போய் கொடுத்து நீங்க பெருமாளோட ஆசி பெறணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்ப பாரு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். புரட்டாசி மாதம் சாப்பிடாத இருந்தா உடம்புக்கும் நல்லது, ஆன்மீகமாகவும் தெய்வ பலமும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம்.